இந்த நாளுக்கென்று தேவன் தரும் வார்த்தை என்ன அப்படின்னா, எடுத்து வாசிங்க. யோவான் 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். இன்று தேவன் நமக்கு தரும் வார்த்தை என்ன அப்படின்னா, வந்து பார். எதை வந்து பார்க்கணும்? சில நேரங்கள்ல நம்ம தேவனிடத்துல கேட்போம், எனக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? தேவனிடத்துல நம்ம கேட்போம். அதற்கு தேவன் தரும் ஒரு விடை என்ன அப்படின்னா, வந்து பார். அவர் செய்யக்கூடிய நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில் மேன்மையாக இருக்கும். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வந்து ஒரு அல்லையில சொல்லலாமா? இதை வந்து பார் அப்படின்றாரு. இதை உண்மையாக ஆழமாக நம்ம தியானிக்க போறோம். 43 இருந்து வாசிங்க. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாய் இருந்து பிலிப்பை கண்டு, யார பாக்குறாரு? பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். தேவன் சில நேரங்கள்ல இவங்களை என்னோட பின் சென்று வா அப்படின்னுவாரு, எனக்கு பின்னாக வா அப்படின்னுவாரு. இன்னைக்கு பிலிப்பு சொல்றாரு, எனக்கு பின்னாக வா. அப்போ பிலிப்ப கொண்டு சில காரியங்களை யாருக்கு சொல்ல போறாரு? நாத்தான்வேலுக்கு சொல்ல போறாரு. அவ்வாறு அவர் சொல்லிவிட்டு அதன் பிறகு இயேசுவே நாத்தான்வேலுக்கு பல காரியங்களை என்ன பண்றாரு? விளக்கமாக விளக்குவார். அவருக்கு ஒரு நன்மையும் அங்க உண்டாகும். என்ன நம்ம வந்து பார்க்க போறோம், வாசிங்க. பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்தஸ்தாய் பட்டணத்தான். இப்ப இந்த பிலிப்பு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, சந்தோஷம், ஒற்றுமை, தேவனுடைய வாழ்க்கையை உண்மையாய் வாழ்பவன். என்னென்ன? சந்தோஷம், ஒற்றுமை, தேவனுடைய வாழ்க்கையை உண்மையாக வாழ்கிறவன், வாழ்ந்தவன். இன்னொன்னு கூட இதுல ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. பிலிப்பு அந்த ஒரு பெயருக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க இன்னொன்னு கூட எடுத்து நீங்க வந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீதிமொழிகள் 21:31. நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். பிலிப்பு அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். இப்ப எவ்வாறு குதிரை வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதோ, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில ஜனங்களை வழி நடத்துபவன் தான் பிலிப்பு. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். இப்ப நீங்க வாசிங்க, உங்களுக்கு புரியும். இந்த யோவான் வாங்க இந்த யோவான் 1ஆம் அதிகாரம் அப்படி 45 இருந்து வாசிங்க. பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரரும் நாசரேத்தனாகிய இயேசுவே என்றார். இப்போ பிலிப்பு என்ற என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க கவனிக்கணும். பிலிப்பு என்ன பண்றாரு அப்படின்னா, நாத்தான் வேலை போயிட்டு பார்த்து, நாங்க இதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள்ல இருக்கிற இயேசுவை கண்டோம், அவர் வருவார்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு, அவரை நாங்க கண்டோம், அவர்கிட்ட என்ன இருக்குது? நன்மையான காரியங்கள் இருக்குதுன்னு மறைமுகமா சொல்றாரு. அவரை கூப்பிடுறாரு. யார கூப்பிடுறாரு? நாத்தான்வேல். 2 பேரை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு பிலிப்பு, இன்னொன்னு நாத்தான்வேல். பிலிப்புக்கு என்ன சொன்ன? சந்தோஷம், ஒற்றுமை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க வேற எது ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, சந்தோஷம், ஒற்றுமை, கிறிஸ்துவுக்குள்ளாக ஜனங்களை வழி நடத்துபவன். இது 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு என்ன சொன்ன? சந்தோஷம், ஒற்றுமை, கிறிஸ்துவுக்குள்ளாக ஜனங்களை வழி நடத்துபவன் பிலிப்பு. இன்னொன்னு என்ன பாக்குறோம் நம்ம? நாத்தான்வேல். பிலிப்பு போயிட்டு சொல்றாரு பாருங்க, பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம். யார பத்தி எழுதியிருக்காங்க? இதற்கு முன்பதாக மோசேவும் சரி, தீர்க்கதரிசிகளும் ஒரே ஒருவர் பத்தி எழுதியிருக்காங்க. அவர் வருவார், ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் தம்மை தாம் என்ன பண்ணுவாரு? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுவார்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் எழுதியிருக்காங்க. அவரை நாங்கள் கண்டோம், நீயும் வந்து பாருன்னு யார் கூப்பிடுறது? பிலிப்பு நாத்தான்வேலை கூப்பிடுறாரு. அவர் வந்து யாரு கூப்பிடுறாரு? பிலிப்பு நாத்தான்வேலை கூப்பிடுறாரா? கீழே வாசிங்க. அவர் யோசேப்பின்
அவர் யோசேப்பின் அவர் குமாரனும் யோசேப்பின் குமாரனும் ஆ, நாசரத்தில் என்னும் ஆகிய ஆ, இயேசுவே என்றார். என்றார். அதற்கு நாத்தான்வேல், அதற்கு நாத்தான்வேல் நாசரத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா அப்ப என்றார். என்ன கேக்குறாருன்னா, இயேசு கிட்ட இருந்து ஏதாச்சும் நமக்கு நன்மை வருமான்னு கேக்குறாரு. யார் கேக்குறாரு? நாத்தான் நாத்தான்வேல் வந்து பிலிப்பு கிட்ட கேக்குறாரு. இயேசு கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது நன்மை உண்டாகுமா அப்படின்னு கேட்டதுக்கு பிலிப்புனா சொல்லிட்டு இருக்கலாம், நன்மை உண்டாகும் சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி அல்ல, அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நாத்தான்வேல் என்ன பண்றாரு? வழி நடத்துகிறார். அதனாலதான் நீ வந்து பார் அப்படின்றாரு. கீழே வாசிங்க, 49 வரைக்கும் வாசிங்க. அதற்கு பிலிப்பு ஆ, வந்து பார் என்றார். வந்து பார் என்றார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, ஆ, இதோ ஆ, கபடற்ற உத்தம இஸ்ரவேலினே என்றார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அப்போ நாத்தான்வேல் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? கபடற்ற உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இன்னொன்னு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. இங்கிலீஷ்ல நாத்தான்வேல் அப்படின்னா நதானியல்னு அர்த்தம். நதான் ஹேல். நதான் அப்படின்னா பரிசு அல்லது ஆசீர்வாதம். என்னது நதான் அப்படின்னா? பரிசு அல்லது ஆசீர்வாதம். எல் அப்படின்னா தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாத்தான்வேல் அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அல்லது தேவன் தரும் ஆசீர்வாதம், தேவன் தரும் பரிசு, கிஃப்ட் ஆஃப் காட். என்ன எழுதிக்கீங்க, நதானியல் அல்லது நாத்தான்வேல் அப்படின்றதுக்கான ஆவிக்குரிய அர்த்தம் தேவன் தரும் ஆசீர்வாதம், அல்லது இப்படி எழுதிக்கீங்க, தேவன் தரும் நன்மை, கிஃப்ட் ஆஃப் காட், தேவன் தரும் பரிசு. அப்போ நாத்தான்வேல் என்ன கேட்டுக்கொண்டாரோ அதை தேவன் என்ன பண்றார்? தரார். எப்படின்னா அவருடைய வார்த்தை மூலமாய், அவருடைய சாட்சியின் மூலமாய். அவருடைய சாட்சியின் மூலமாய் நாத்தான்வேலுக்கு என்ன கிடைத்தது? நன்மை கிடைத்தது. வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்றார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில நன்மை உண்டாகணும்னா கபடற்ற உத்தம இஸ்ரவேலனா இருக்கும். தீங்குக்கு விலகி கபடற்று நம்மளோட வாழ்க்கையில் சீர்பொருந்தி மேன்மையாக வாழ்வோமே ஆனால் கண்டிப்பாக தேவன் நமக்கு நாம் நினைத்த நன்மையை விட அதற்கு அதிகமான நன்மையை தர வல்லவராக இருக்கிற விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை 49 வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இதற்கு கேள்வி கேட்கிறாரு, நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். இதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. பிலிப்பு உன்னை வந்து அழைத்து கொண்டு வந்தால, அப்ப மட்டும் நான் உன்னை அறிந்தில்ல, இதற்கு முன்பதாக அத்தி மரத்தின் கீழ் நீ இருக்கும் போது நான் அறிந்து கொண்டேன். என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? இப்பொழுது இயேசுவா இருக்கிறாரு. இதற்கு முன்பதாக அவர் பிதாவாய் தேவனாய் இருக்கும் போது அவர் வெளிச்சமாக இருந்தார். மேலிருந்து நாத்தான்வேல அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது கண்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனும் இயேசுவும் வெவ்வேறு அல்ல, இணைக்கப்பட்டவர்கள், இருவரும் ஒருவரே அப்படின்றத இங்க என்ன பண்றாரு? அவர் மறைமுகமா சொல்றாரு. இங்க நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப என்ன பார்த்தோம்? நம்ம பிலிப்பை பத்தி பார்த்தோம், நாத்தான்வேலை பத்தி பார்த்தோம். அத்தி மரம்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு முடிக்க போறோம். இதுல 48 மறுபடியும் வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். சில நேரங்கள்ல தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருப்பார். சில நேரங்கள்ல வந்து மட்டும் இல்ல, எல்லா நேரங்கள்லயும் தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருப்பார். அதனாலதான் நாத்தான்வேல் ஆரம்பத்துல எப்படி இருந்தாலும் தேவனுக்கு தெரியும், இப்ப எப்படி இருக்கானோ தேவனுக்கு தெரியும், இனிமேட்டு எப்படி இருக்க போறானோ தேவனுக்கு தெரியும். நம்மளோட வாழ்க்கையையும் தேவன் அவ்வாறாக அறிந்திருக்கிறார். அதனாலதான் இதற்கு முன்பதாக அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது நான் உனக்கு கண்ட, அதே போலதான் நீ இப்படி இருக்க, இப்பவும் இருக்க. எப்படி? கபடற்ற உத்தம இஸ்ரவேலனா இருக்க. அது போல நம்மளோட வாழ்க்கையும் முன்பு இருந்தது போல சீர் பொருந்திய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்குமே ஆனால் நாத்தான்வேலுக்கு எவ்வாறு ஒரு நன்மை உண்டானதோ
நமக்கும் தேவன் ஒரு பெரிய நன்மையை தர வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற மட்டும் கையில வருத்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். 49 வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. இந்த வார்த்தையை நாத்தான்வேலிடம் இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகு நாத்தான்வேல் என்ன சொல்றாரு, புரிஞ்சுக்கிறாரு. நீங்க தான் உண்மையான இஸ்ரவேலின் ராஜா, நீங்க தான் ரபி. ரபின்னு அர்த்தம் குருன்னு அர்த்தம். ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா இன்று நம்மோடு இருக்கிறார். அவரே நமக்கு நன்மையை தர வல்லவராய் இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கணும்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்களாய் நாம் இருப்போமே ஆனால் கண்டிப்பாக நாம் கேட்டுக்கொண்ட நன்மையையும் தருவார், கேட்டுக்கொள்ளாத நன்மைகளையும் நமக்கு தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த 50, 51 வாசிங்க. அவனுக்கு பிரதித்திரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாயா? அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் அப்படின்னு நான் சொன்னதுனால என்ன விசுவாசிக்கிறியான்னு கேக்குறாரு. அப்போ இதுல இருக்கிற ஒரு உள்ளாழம் என்னன்னா, தேவன் நமக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொன்னால் மட்டும் அவரை விசுவாசிக்க கூடாது. அவர் நமக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவரையே விசுவாசித்துக் கொண்டு நம்பிக்கையில் உறுதியாக இருப்போமே ஆனால் இன்று மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளித்தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதனால கேட்கிறாரு, யார்கிட்ட கேட்கிறாரு? நாத்தான்வேல் கிட்ட கேட்கிறாரு. அத்தி மரத்தின் கீழ் நான் உன்னை கண்டேன் என்று நான் சொன்னதினால் என்னை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அப்படியே பாருங்க, வாசிங்க. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஒரு திறவுகோல் வார்த்தை தான், இதைவிட பெரிதானவைகளை நாம் காண போகிறோம். விசுவாசிக்கிற மாதிரி கையில சிறிதான நன்மையை இதுவரை கண்டோம், இனிமேல் பெரிதான நன்மைகளை நம்மை காணும்படியாக தேவன் செய்வார். ஒரே ஒரு விஷயம், விசுவாசிக்கணும். அவரை மட்டும் நாம் விசுவாசிப்போமே ஆனால் நாத்தான்வேலுக்கு சொன்ன வார்த்தைகள் நம்மளோட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இதைவிட பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இன்று தேவன் உங்களுக்கும் நமக்கும் சொல்ற வார்த்தை அதான், இதைவிட பெரிதானவைகளை நம்ம காண போகிறோம். கண்டிப்பா கேட்காத காதும் கேட்கும், காணாத கண்களும் காணும்படியாக தேவன் செய்வார். 51 வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்கிறீர்கள் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 2 விஷயங்களை சொல்றாரு. பரலோகத்தில் உண்டாகும் நன்மைகளையும் நீங்கள் காண்பீர்கள், பூலோகத்தில் உண்டாகும் நன்மைகளையும் நீங்கள் காண்பீர்கள். அவ்வாறாக நம்மளோட வாழ்க்கையையும் மாற்ற தேவன் வல்லவரா இருக்கிறார். அவன் ஆரம்பத்துல என்ன கேக்குறான்? இயேசுவின் இடத்துல நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு பிலிப்பு கிட்ட கேக்குறான். அதற்கு பிலிப்பு நான் சொல்றாரு, நீ பார் அப்படின்றாரு. இவர் இயேசு கிறிஸ்து பார்த்த உடனேயே, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், பிலிப்பு உன்னை அழைத்து கொண்டு வந்தால, இப்ப மட்டும் உன்னை என்ன பண்ணல நானு அறியல, இதற்கு முன்பதாக அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதும் நான் உன்னை அறிந்தேன், நீ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்றாரு. சொல்லிவிட்டு நாத்தான்வேல் ஒரு ரிப்ளை கொடுக்கிறாரு. என்ன ரிப்ளை? நீர் தேவனுடைய குமாரன், ரபி, நீர் தான் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்றாரு. அதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஆன்சர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் அப்படின்னு சொன்னதுனால விசுவாசிக்கிறியா? இதை விட பெரிதான காரியங்களை நீ காண்பாய் அப்படின்றாரு. சொல்லிட்டு பூலோகத்துக்கு உண்டான காட்சிகளை மட்டும் இல்ல, பூலோகத்துக்கு உண்டான நன்மைகள் மட்டும் இல்ல, பரலோகத்துக்கு உண்டான காட்சிகளையும் பரலோகத்துக்கு உண்டான நன்மைகளையும் நீ காண்பாய் அப்படின்றாரு. நமக்கும் தேவன் சொல்றதாதான், பூலோகத்துக்கு உண்டான நன்மையும் பரலோகத்துக்கு உண்டான நன்மையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இன்னொன்னு கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். எடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகள் 9 அப்படியே 10ல இருந்து வாசிங்க. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம். அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாய் இரு என்றது. அதற்கு அத்தி மரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனிகளையும் விட்டு மரங்களை அரசாளுவேனோ என்றது. மரங்களை அரசாளுவேனோ என்றது. சில நேரங்கள்ல
உலக ஆசை அத்தி மரத்தை இழுக்கும். இப்ப எழுதிக்கங்க, அத்தி மரம் அப்படின்னா தேவனுடைய ஜனங்கள், நாம் தான் அது. யாரு? அத்தி மரம் அப்படின்னா நம்மை குறிக்கிறது. சில நேரங்கள்ல உலக ஆசை நம்மள வந்து இழுக்கும். பிசாசு நம்ம கிட்ட சில நேரங்கள் என்ன பண்ணுவான்? உலக ஆசைகளை, இச்சைகளை காட்டி இழுப்பான். ஆனா நம்ம கொண்ட விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். எவ்வாறு அத்திமரம் சொல்லுகிறதோ அது போல நாமும் சொல்வோமே ஆனால் தேவன் நாம் கேட்டுக்கொள்ளாத நன்மைகளையும் நம்மளோட வாழ்க்கையில் தர வல்லவரா இருக்கிற. வாசிங்க. அப்போது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. இல்ல, இப்ப நீங்க வாசிங்களா? அது வாசி. அப்போது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து, மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து. சில நேரங்கள்ல உலகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் நம்மள பார்த்து கேட்பாங்க. வாசிங்க. நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. எங்களுக்கு ராஜாவாயிருன்னா உலக ஆசைக்குள்ள வா. எவ்வளவு நாள் தேவனுக்குள்ள இருப்ப? உலக ஆசைக்குள்ள வந்தா நீங்க சுகபோகமா எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டு உலக ஆசை அத்தி மரத்தை, இந்த அத்தி மரத்தை இழுக்கும். அதற்கு அத்தி மரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனையும் விட்டு மரங்களை அரசாள்வினோ என்றது. மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவையும் வேதத்தையும் விட்டு உலக ஆசைக்குள் நான் போவேனோ அப்படின்னு சொல்லத்தக்கதாக நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். அவ்வாறு இருக்கும் போது இந்த அத்தி மரத்துக்கு தேவன் நன்மையான கனிகளை தர வல்லவராய் இருக்கிறார். என்ன அது கனினா? ஆவிக்குரிய கனிகள் 9 இருக்கிறது. அது என்னென்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த அத்தி மரம், அதாவது நம்ம கிட்ட இந்த 9 விதமான கனிகள் இருக்கணும். இல்லனா தேவன் வந்து இதுல கனிகள் உண்டாகாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்மளோட வாழ்க்கை சீரான வாழ்க்கையா இருக்காது. சீரான வாழ்க்கையா இருக்கணும்னா இந்த ஒரு அத்தி மரத்தை பார்த்து தேவன் கனிகள் நிறைந்ததா இருக்கும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை தருவாரே. ஆனால் நன்மையான ஈவுகளை பெற்ற ஒரு மரமா தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வைக்க. இன்னொன்னு கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 28, 29. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது அவர் சமயமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இதுல பாருங்க, 28ல பாருங்க. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். இப்போ இதுல இளங்கிளை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அத்தி மரத்தின் உள்ளாக தோன்ற வேண்டும். யார்? நான் சொன்னல, அந்த அத்தி மரம் அப்படின்றது நாம், இளங்கிளை அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த அத்தி மரத்துக்குள் அந்த இளங்கிளை தோன்றுமே ஆனால் வசந்த காலம் நமக்கு சமீபமாக இருக்கிறது. நன்மையான நாட்கள் நமக்கு சமீபமா இருக்கிறதுனா சீக்கிரமா வரப்போகுதுன்னு அர்த்தம். எங்களுக்கு வசந்த காலத்தை தர தேவன் வல்லவரா இருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் கையில வருது. அப்ப அந்த ஒரு அத்தி மரத்தில் இளங்கிளை தோன்ற வேண்டும். என்ன சொன்ன? அத்தி மரம் அப்படின்றது இளங்கிளைகளை தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். இன்னொன்னு கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதே இளங்கிளை தோன்றி, இதுலயும் அதேதான் இருக்கு பாருங்க. என்ன சொன்ன நானு? அத்தி மரம் அப்படின்னா நம்ம, இளங்கிளைனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அத்தி மரத்துக்குள் யார் இருக்கணும்? இளங்கிளை இருக்கணும். அவ்வாறு இளங்கிளை தோன்றுமே ஆனால் வசந்த காலம் நம்மளோட வாழ்க்கையில் வர இன்னும் அநேக நாட்கள் இல்ல, சீக்கிரத்தில் வரப்போகிறது. நன்மையான ஈவுகளை எவ்வாறு நாத்தான் மேல் பெற்றுக் கொண்டாரோ, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உண்டான வசந்த காலத்தை நாம் பெற இன்னும் காலதாமதம் ஆகாது. அது சமீபமாக இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையில் உறுதியாக இருக்கணும். அங்க வந்து கேட்கிறாருல, அத்தி மரத்தின் கீழே உன்னை நான் கண்டேன் என்று நான் சொன்னதினால் என்னை விசுவாசிக்கிறாயா? அப்படி விசுவாசிக்க கூடாது. அவர் எனக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் என்னோட விசுவாசம் இறுதி வரை உறுதியாக்கப்பட்ட விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போமே ஆனால்
தேவன் நமக்கு வசந்த காலத்தை தந்து பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உண்டான நன்மைகளை தர வல்லவராய் இருக்கிறார். இன்னொன்னு கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். மத்தேயு 21:16 இருந்து. அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறோம். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தி. இதுல துதி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கோடு போட்டு வச்சுக்கோங்க. துதி அப்படின்னு இருக்கும், அதை வந்து கோடு போட்டு வச்சுக்கோங்க. செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்தில் இருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். அதிகாலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்துக்கு போய் அதிலே இளங்கிளைகளை அன்றி வேறு ஒன்றையே காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி இலைகளை அன்றி காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாக இருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பற்று போயிற்று. இத பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு பசி உண்டாகும் போது நம்மை தேடி வருவார். ஆவிக்குரிய அர்த்தம் எப்படின்னா, சில நேரங்கள்ல நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம திருப்தியா இருக்குமா, பூரணமா இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக சில நேரங்கள்ல இயேசு கிறிஸ்து வருவார். அப்போ நம்ம கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக நம்ம இருக்கணும். அப்ப யாரு சொன்ன நானு, நம்ம யாரு? அத்திமரம். இந்த அத்திமரம் கனி கொடுக்க வேண்டும். அதை சில நேரங்கள்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், வந்து பார்வையிடுவார். அவர் பார்வையிடும் போது கனிகள் இல்லாமல் பட்டு போயிருந்தா தேவன் என்ன பண்ணுவாரு, இதில் இனி கனியே வராது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டாருன்னா நம்மளோட வாழ்க்கையில மேன்மையான காரியங்கள் ஏற்படாது. அப்ப அவர் வந்து பார்க்கும்போது இந்த அத்திமரம் கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருக்கணும். அவ்வாறு இருக்கும் போது நாங்க சொன்னல நாத்தான்வேல் அப்படின்னு என்ன சொன்னேன், தேவன் தரும் ஆசீர்வாதம் அது தேவன் தரும் சாபமாக மாறிவிடக் கூடாது. இப்போ இந்த ஒரு அத்தி மரத்துக்கு என்ன வேணும், சாபம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? தேவன் தரும் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையில எடுத்து மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதனால இலைகளை அன்றி வேறொன்றையே காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாது, ஒரு காலம் கனி உண்டாகாது அப்படின்னு தேவன் சொல்லிட்டாருன்னா நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு கனிகள் உண்டாகாது. ஏன்னா நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், வேர் அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை விட்டு விலகிட்டார் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை சாபமாக தான் இருக்கும். நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் அந்த வேர் நம்மை விட்டு போகக்கூடாது. அது நம்மோடு இருக்குமே ஆனால் சதா காலமும் நம்மளோட வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார். இன்னும் ஒரு சில காரியங்கள் தான் நம்ம வாசித்து முடிக்கலாம். மீகா 4:4 வாசிங்க. மீகா 4:4 பக்கம் 1077. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் திராட்சை செடி நிழலிலும் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுவார் இல்லாமல் உட்காருவான். சேனையுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. 2, அவனவன் தன் தன் திராட்சை செடி நிழலிலும் திராட்சை செடியின் நிழலில் உட்காருவான். தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படார் இல்லாமல் உட்காருவான். இதுல பாருங்க, இதுல நல்லா கவனிக்கணும். அங்க பார்த்தோம் அத்திமரம் அப்படின்றது நம்மை குறிக்கிறது, இங்க அத்திமரம் அப்படின்றது தேவனை குறிக்கிறது. தேவனுடைய நிழலில் நம்மளோட வாழ்க்கை இருக்குமே ஆனால் நம்ம யாருக்கும் பயப்படாது இருப்போம். அவ்வாறாக நம்மளோட வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லவரா இருக்கிறார். இதுல 2 விஷயம் இருக்கு. தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் என்ன அர்த்தம், அவனவனுக்கு தேவன் என்னென்ன பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கையில தேவன் அவனை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். ஆனா தேவனுக்குள்ளாக அவருடைய நிழலில் நாம் தங்கி இருப்போமே ஆனால் நமக்கு சாபமான வாழ்க்கை அல்ல, ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் அங்க சொல்றாரு,
கர்த்தருடைய சேனைகளின் தேவனுடைய வாய் இதை சொல்லிற்று அப்படின்னு அர்த்தம். தேவனே சொல்றாருன்னு அர்த்தம். நமக்கு இனி சாபம் இராது, ஆசீர்வாதம் தான் இருக்கும். ஆனா தன் திராட்சை அது வந்து வாசிங்க. தன் திராட்சை செடி நிழலிலும், தன் திராட்சை செடியின் நிழலிலும், தன் அத்தி மரத்தின் நிழலிலும் அவனவனுக்கு என்ன தேவன் கொடுத்திருக்காரோ, என்ன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுத்திருக்காரோ, அந்த வாழ்க்கையில தேவனுடைய நிழல்ல நம்ம இருக்கணும். அவ்வாறு இருக்கும் போது நம்ம யாருக்கும் பயப்படாம இருப்போம், தேவனுக்கு மட்டும் பயந்து இருப்போம். அப்படி இருக்கும் போது சாபமான வாழ்க்கையை நீக்கி ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் தர வல்லவரா இருக்கிறார். இறுதியாக தேவன் சொல்றது வந்து அப்படின்னா எதை வந்து பார்க்கணும்? தேவன் தரும் நன்மைகளை வந்து பார்க்கணும். என்ன நன்மை தராரு? 2 விதமான நன்மைகள். பூலோகத்துக்கு உண்டாகும் நன்மையும் தரார், பரலோகத்துக்கு உண்டாகும் நன்மைகளையும் அவருக்கு என்ன பண்றாரு? தராரு. பிலிப்பு பார்த்தோம். பிலிப்புன்னு என்ன சொன்ன? சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஜனங்களை வழி நடத்துபவன். பிலிப்பு என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க இல்லையோ, அந்த 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தோஷம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஜனங்களை அழகாய் வழி நடத்துபவன். நாத்தான் வேல்னா நான் உங்களுக்கு சொன்னேன். இங்கிலீஷ்ல நதானியல் இருக்கு. நதான் அப்படின்னா கிஃப்ட் சொன்ன, பரிசு, ஆசீர்வாதம். ஹேல் அப்படின்னா தேவன் தரும் ஆசீர்வாதம் தான் நதானியல். நம்ம வந்து பார்த்தோம். பிலிப்பு என்ன பண்றாரு? நாத்தான் வேலை இயேசு கிறிஸ்து கிட்ட கூட்டி கொண்டு வராரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இதற்கு முன்பதாக நான் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது நான் உன்னை கண்டேன், அறிந்திருக்கிறேன் அப்படின்றாரு. அவன் என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தை, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்றாரு. அது அப்படி சொன்ன உடனேவே நாத்தான் வேல் என்ன பண்றான்? நீர் ரவி, தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொன்ன உடனேவே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் உன்னை அந்த அத்தி மரத்தின் கீழே கண்டேன் என்று சொன்னதினால் என்னை விசுவாசிக்கிறாயா? இதை விட பெரிய காரியங்களை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு 51ஆம் வசனத்துல நீங்க யோவான் 1:51 வந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறமா என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ண போறாரு? வெளிப்படுத்துவேன். அதாவது என்னன்னா, பூலோகத்துக்கு உண்டான நன்மைகளையும் பரலோகத்துக்கு உண்டான நன்மைகளை என்ன பண்ணுவாரு? தேவன் நமக்கு காட்ட போறாருன்னா அங்க நாத்தான் வேலு கிட்ட வந்து சொல்றாரு. அது மறைமுகமாக இருக்கிறது. அதை நம்ம பார்த்தோம். அத்திமரம் அப்படின்னா நம்மை குறிக்கிறது. அத்தி மரத்தில் என்ன தோன்ற வேண்டும்? இளங்கிளை தோன்ற வேண்டும். இளங்கிளைனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவ்வாறு தோன்றுவாரையானால் நமக்கு வசந்த காலம் விரைவில் இருக்கிறது. அதை நம்மளோட வாழ்க்கையில் தர தேவன் வல்லவரா இருக்கிறார். நம்ம இங்க இறுதியாக பார்த்தோம், அந்த அத்திமரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நிழலில் நாம் தங்கி இருப்போமே ஆனால் தேவன் ஒன்றுக்கும் நம்மை பயப்படாமல் நம்மை பாதுகாத்து அவருக்கு பயப்படுற பயத்தை கொடுப்பாரு. இது யார் சொன்னது? தேவனுடைய வாயே இதை சொல்லிற்று. இப்படி தேவனுக்கு மட்டும் நம்ம பிரியமா, தேவனிடத்தில் விசுவாசமா, நம்பிக்கையோடு இருப்போமே ஆனால் தேவன் நமக்கு தரும் நன்மைகள் நாம் நினைத்ததை விட மேன்மையாக இருக்கும். கண்களை மூடலாம்.